நம்ம மச்சிக்கு வேலை கிடைச்சா இல்லையா? இல்லை மச்சி, ஃபஸ்ட்டு நான் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்கலாம் மச்சி. என்ன மச்சி இப்பயே வேலையை பார்த்து என்ன மச்சி பண்ணுறோம்? ஹலோ அம்மா, நான் இன்டர்வியூ போயிட்டுருக்கேம்மா. ம் ம் நான் போயிட்டு செலக்ட் ஆகிட்டு கூப்பிட்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ டாக்டர், என்னோடய பையனுக்கு அடிபட்டுருந்துச்சு. நான் டோனர் கேட்டிருந்தேன், என்னாச்சு? டோனர் இன்னும் கிடைக்கல. நாங்கள் கிடைச்சதும் உங்களுக்கு உடனே கால் பண்ணுறோம். சரி, ஓகே, கிடைச்சதும் கால் பண்ணுங்க. அங்கிள், சொல்லுப்பா. ஸ்ரீதருக்கு டோனர் கிடைச்சாங்களா இல்லையா அங்கிள்? இல்லை, நான் இப்போ தான் விசாரித்தேன். இந்த கிடைச்சது உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாங்களாம். ஹலோ, சொல்லுமா. வேலை கிடச்சிருச்சா? சரி, பத்திரமா வீட்டுக்கு வா. டாக்டர், ஸ்ரீன்னு ஒரு டோனர் கிடைச்சிருக்காங்க. அதான் இதோட டீட்டெயில்ஸ். சரி, ஓகே, அவங்கள இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர சொல்லிடலாம். ஓகே டாக்டர், சொல்லிடுறேன். ஆனால் ஸ்ரீ கீழே விழுந்துட்டானா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்கினா. சரண், ஸ்ரீதருக்கு டோனர் கிடச்சிட்டாங்க. அவன் பேரண்ட்ஸுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஹலோ அங்கிள், ஸ்ரீதருக்கு டோனர் கிடைச்சிட்டாங்க அங்கிள். சரி, நீங்கள் அடுத்து நடக்க வேண்டிய ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள். நான் உடனே வந்துடுறேன். ஓகே சார், சைன் பண்ணிவிடுங்க இல்லை. டாக்டர், என் தங்கச்சிக்கு என்னாச்சு டாக்டர்? உங்கள் தங்கச்சியை காப்பாற்ற முடியல, பட் ஆனால் அவங்க தங்கச்சியோட ஆர்கன்ஸ் வச்சு 5 உயிரை காப்பாற்றலாம். என்ன பண்ணலாம்? சரி, ஓகே டாக்டர், பண்ணிடலாம். என்ன பண்ணுறோ பண்ணிடுங்க நீங்கள். சரி, ஓகே, இதில் சைன் போட்டுருங்க. ஸோ ஸ்ரீதர், ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கண் இப்போ எப்படி இருக்குது? ஓகே டாக்டர், நான் வாழ்க்கை கொஞ்சம் தெரியாமல். சரி, ஓகே, என்ன ப்ரொசீஜரோ அது நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸ்ரீதர், இப்போ உங்களுக்கு கட்டை பிரிக்க போகிறோம். ஸோ ஸ்லோவாக அங்கே ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள்.